கணவனுடைய தாய் இருக்காங்கல்ல, கணவனுடைய தாய்க்கு ரொம்ப பொறுப்பு இருக்கு. வந்திருக்கக்கூடிய பெண்ணை அடிமையாக நீங்க பார்க்கக்கூடாது. ஏல நான் சொல்றதாங்க அவ செய்யணும் நீங்க சொல்லக்கூடாது. உங்கள்கிட்ட உடன்படிக்கை எடுத்து அவங்க வரல. அவங்க வந்தது கணவன்கிட்ட உடன்படிக்கை, நல்லா ஞாபகம் எடுத்து கணவன்கிட்ட தான் உடன்படிக்கை எடுத்து வந்திருக்காங்க. அவளுக்கு ஆசாபாசங்கள் நிறைய இருக்கு. தன்னை ஒரு அவன் ராஜா என்றால் தன்னை மகாராணின்னு உணரணும். நீ அந்த வீட்டுக்கு போனா இந்த வீட்டுடைய அந்த புறத்தை அடிமை போல என்ன செய்யக்கூடாது, அந்த பெண்ணை நடத்தக்கூடாது. இது ரொம்ப கொடுமையான செயல். இந்த மாமியாரோட புடிச்சு வச்சு என்ன செய்யணும்னா முட்டங்கள் போட வைக்கணும். அடங்க மாட்டுக்காளுங்க. புருஷனுக்கு மகனுக்கு வாக்கப்பட்டவங்களுக்கு என்ன வேலை? ஏன் ராஜ்யம் பண்றீங்க? ராஜ்யம் கட்டணும் ஏன் நினைக்கீங்க? உங்களுக்கு என்ன வேலை? அப்படி என்ன திருப்தி? அதுல நத்திங் ஒண்ணும் கிடையாது. இவர் அல்ப ஆசை, அல்ப ஆசை. என்ன நான் பழிக்கு பழி. ஏன் மாமியா என்ன முட்டை உடைச்சா நான் 2 காலையும் உடைக்கேன். இந்த வெறி, இந்த ரத்த, இந்த குறைசிகள் மாதிரி குடும்பத்தில் முதல்ல மூத்தவனை வேணா கொண்டாம்னா பாரம்பரியமாக கொலை செய்வாங்க. அந்த வெறியை, ரத்த வெறியை ஏற்றி வச்சுக்கிட்டு மாமியாமார் ஃபுல்லாக என்ன செய்யணும், அப்படியே லைன் வரிசையாக பாஸ் பண்ணுறது. அன்றைக்கு நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? என் மாமியார் அதுக்கு உன் மாமியார் முட்டாப்பி எவ்வளியாக இருந்தாலும் நான் பொறுப்புன்னு கேட்கணும். என் மாமியார் நான் எப்படி இருந்தேன், உனக்கெல்லாம் பரவாயில்லடி என் மாமியார் அப்படி என்ன தெரியுதா? கொடுமையை குறைச்சி பேசிக்கிறது. புரியுதா? இதெல்லாம் நடக்கா இல்லையா? இது எது சொல்லி இதெல்லாம் நீங்கள் சரி செய்யாமல் குடும்ப வாழ்ல மகிழ்ச்சியெல்லாம் நீங்கள் ஏற்படுத்த வாய்ப்பே கிடையாது. அப்போ கணவன் மனைவினா யாரு? அவருடைய அந்தஸ்து என்ன? மாமியாருடைய ரோல் என்ன? பெண்ணோட தாயின் ரோல் என்ன? கணவனின் தாயின் ரோல் என்ன? இதெல்லாம் உங்க லிமிட்டை நீங்க வச்சுக்கணும். உங்க எல்லைகளை உங்க மகன்கிட்ட பேசுங்க, உங்க மகன்கிட்ட 1000 பேசுங்க. அது கூட உங்க மகனை உங்க மருமக முன்னாடி பேசக்கூடாது. அவளுக்கு அவன் ஹீரோ தான், அவளுக்கு அவன் பெரிய உயர்ந்தவன் தான். நீங்க பெத்த பிள்ளைங்கிற காரணத்துக்காக அவன் சோத்துக்கு சேர்த்த பையா அப்படிங்கிற அவன் போய் அவன் புருஷன் இருந்தாம அவன் சோத்துக்கு சேர்த்த பையா அப்படி சொல்லிட்டு அவன் எந்த பெண்ணுக்கு தான் விட்டு போயிடுப்பா? உங்க அப்பன் அவன் புருஷன் பதிலுக்கு போடுவா. நீங்க அப்படி பேசக்கூடாது. நாகரீகமாக பேசணும். எப்பா நம்ம மகனாக இருந்தாலும் அவன் யாருன்னா இன்னாருடைய புருஷனா இருக்கான், அவ விட்டு கொடுக்க மாட்டான். இதெல்லாம் உண்மை தானே? நம்ம பேசுறோமா இல்லையா? வாய் விடாம பேசுறோமா இல்லையா? இதெல்லாம் தவறான செயல். ஒரு காலம் என்ன செய்ய முடியாது? குடும்பத்தை ஒற்றுமைப்படுத்துகிற வேலையை செய்ய முடியாது. பெரியவர்கள் நம்முடைய